ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி vlog. இங்கே என்னுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கல்யாண நாள் வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்குறது தான். மேக்ஸிமம் கல்யாண நாள் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒர்க்கு இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது அதை வந்து நம்ம மறந்துடுவோம். சில பேருக்குலாம் அது வந்து பிரச்சனையாகும், அப்போல்லாம் நம்ம கொண்டாடினோம் இப்போ கொண்டாடல அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, நம்ம வந்து அப்போது ஃப்ரீயாக இருப்போம், கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அப்புறம் குழந்தைங்களாகும், குழந்தைங்களுக்காக ஓடணும், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அதில் கவனங்கள் போகாது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களே நம்மளுக்கு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருவாங்க. அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பசங்க தான் எங்கள் கல்யாண நாளை ஞாபகம் வச்சுட்டு இத்தனை நாள் இருக்குது அத்தனை நாள் இருக்குன்னு நம்மளுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. எதுக்குமா இது? எதுக்குடா அந்த கிஃப்ட்டு? நீயா வாங்கிட்டு வந்த? அத்தைக்கு மாமாக்குமா? தேங்க்யூ தேங்க்யூ. க்யூட்டாக சொல்கிறாள். அது என்ன இருக்குன்னு சஸ்பென்ஸ் என்ன? சரி, பிறகு பார்த்துக்கலாண்ணே. அக்கா வந்தோன்னே ஓப்பன் பண்ணி பார்க்கவும். இன்றைக்கி பிரியாணி வந்து கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன். எப்போவுமே நான் வீட்டில் தான் செய்வேன். இன்றைக்கி எனக்கு ஃபீவர், ஆனால் பார்த்தா தெரியாது, ஏன்னா ஃபீவர் மாதிரியே காமிச்சிக்கல. காலையிலே போய் ஊசியெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு அப்படியே வேலை ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து தம்பியும் கூப்பிட்ருந்தேன் சாப்பிட்றதுக்கு, அவங்க தான் வந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது ஒரு நல்ல நாள் அதுமா தான் நம்மளுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் ஆகும். அன்றைக்கி நம்ம கொஞ்சம் டல் ஆகிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி டே ஃபுல்லாகவுமே ஒரு மாதிரி அப்செட்டாக போகும். அப்படிங்கிறதுனால அதை காமிச்சிக்காமல் நான் பாட்டில் எல்லாத்தையும் ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே இருந்தேன். பசங்களுக்கு வந்து லஞ்ச் பார்த்திங்கன்னா நான் வந்து மதியானம் தான் கொடுத்துட்டேன். எப்போவுமே காலையில் லஞ்ச் கொடுத்து விட்ருவோம். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மதியம் தான் பிரியாணி வாங்கிட்டு பசங்களுக்கு வந்து நான் அதுக்கப்புறம் கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் அவங்க வந்த பிறகு தான் செலிப்ரேட் பண்ணணும். என்னோட கல்யாண நாள் சாரீ என்ன அப்படின்ட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. இதுதான் கல்யாண நாளுக்கு எடுத்திருக்க சாரீ. எனக்கு வந்து இந்த கலர் வந்து நம்மளுக்கு பழைய ஓல்டு மாடலில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் ஊடையிலலாம் நான் கொஞ்ச நாள் இதை பார்ப்பேன், ஆனால் எடுக்க மாட்டேன். ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், எடுன்னு சொல்லுவாங்க. அதனால் கல்யாண நாள் அன்றைக்கி கண்டிப்பாக இந்த கலர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டேன். இதுக்கு வந்து நான் சிம்பிளாக வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னது தான், இப்போலாம் வந்து எம்ப்ராய்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சிம்பிளாக நீட்டாக இருக்குது. இந்த சாரியும் இந்த எம்ப்ராய்டிங் டிசைனும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வெட்டிங் டே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா காலையிலேருந்து ஹஸ்பண்ட் வந்து வேலைன்னு போயிட்டு இப்போ தான் வந்திருக்காங்க. அவங்க ட்ரெஸ்ஸு கூட அப்படியே வேலையில் இருந்தாப்லேயே வந்தாச்சு. வெட்டிங் டேங்கிறதெல்லாம் இப்போ வந்து பசங்களுக்காக கொண்டாடுறதா, நம்மளுக்குலாம் டைமே இல்லைங்க. அவங்களோட என்ஜாய்மெண்ட்டுங்க பாருங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒருத்தி கிஃப்ட்டை வாங்கி வச்சுட்டு எப்போ கொண்டாடுவீங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. ஓகே, ப்ரௌனி எங்களுக்கு பிடிச்ச ப்ரௌனியை தான் இப்போ வெட்ட போகிறோம். இது வந்து கேக் செஞ்சவங்க ஏதோ காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. இருக்கட்டும், பேசு, கத்தி எடுத்துருவாரு. ஓகே வாங்க, நீங்கள் தான் கட் பண்ணணும். நீங்கள் கட் பண்ணணும். சரி வாங்கப்பா, அவங்க ஆசைக்காக வாங்க. 16 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தொடரும் நீள் பிறப்பும் நான் வருவேன் கூட, உயிரே உன் மடிதான் என் மாளிகை. பிரச்சனைகள் எல்லா ஃபேமிலியும் இருக்கும். அதுக்காக நாங்கள் சண்டையே போடாம சந்தோஷமா இருக்கோம்ல. சண்டை வரும், அடுத்த நிமிஷம் மறந்துட்டு அப்படி போயிட்டே இருக்கும். கிஃப்ட் ஓகே, பாப்பாவோட கிஃப்ட். வா அங்கே போய். ஓகே, எதுக்கு அங்கே போஸ்ட் கொடுக்குற? இப்படி ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னா இது உள்ள என்ன கிஃப்ட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், ஏன்னா நாங்கள் போய் தான் எடுத்தோம். பாப்பா வந்து காசு சேர்த்து வச்சு அவள் வாங்கினது, அவள் உண்டியில் சேர்த்து வச்சு. இப்போ என்னன்னா அவங்க அப்பாவுக்கு ஷர்ட்டுமே இது உள்ளதான் இருக்கு. அதனால தான் அவங்க ஒன்றும் புது ஷர்ட் போடாமல் இருக்காங்க. அவளோட கிஃப்ட் அதுதான். ரேப்லாம் எப்படி சார் நல்லா பண்ணியிருக்கலாம், சூப்பராக இருக்கு. அவள் கிஃப்ட்டை பார்த்து அடுத்து நீ கிஃப்ட்டுன்னா சூப்பர். இதான் அவங்க அப்பாவோட ஷர்ட், பாப்பா கொடுக்குற கிஃப்ட். என்னங்க இந்தாங்க, பாப்பாக்காக போய் மாற்றிட்டு வந்துடுங்க. தேங்க்யூ. இது வந்து எனக்கு பாப்பா எடுத்த சாரி, நீங்கள் அதை மாற்றிட்டு வந்துடுங்கப்பா. என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். ஓகே ஓகே, தங்கப்பில் என்ன கிஃப்ட் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? இதான் ஹஸ்பண்டுக்கு நான் வச்சுருக்க கிஃப்ட்டு, அவங்களுக்கு தெரியாது. என்னங்க இதான் பாப்பா எடுத்து கொடுத்த ஷர்ட், சூப்பராக இருக்குங்க. ஓகே, அடுத்து என்னோட கிஃப்ட். இது ஹஸ்பண்டுக்கு நான் வாங்கின கிஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ்.
அது எப்போ வாங்கினேன் எப்படி வாங்கினா தெரியாது, கரெக்டான நேரத்தில் வாங்கிடுவேன். பாருங்களேன், அதுலயே கெஸ்ட் போட்டிருக்கல, கெஸ்ட் பண்ணுங்க. பாத்துங்க ஓபன் பண்ணுங்க அப்படிங்க. ஓகே அங்க பிள்ளைங்க வா மாட்டா அங்க போய் நின்றுட்டு. வாட்ச் ஜென்ஸுக்கு பிடிச்சதெல்லாம் வாட்ச் தான், லேடிஸ் தான் அதிகமாக ஆசைப்படுவாங்க. அதை கட்டுங்கப்பா. அப்பாட்ட இதை கொடுத்துட்டு ஒரு பெரிய கொஸ்டின் கேட்ப மாதிரி மாட்டிக்கோங்க. ஓகே சரி, இப்போ சொல்லுங்க, நம்ம கல்யாண லைஃப் வந்து 16 வருஷம் முடிஞ்சு 17 ஸ்டார்ட் ஆகுது, எப்படி போச்சு? நல்லா போச்சு. சண்டைகள் வரும் போகும், துன்பங்கள் வரும் போகும், துயரங்கள் வரும் போகும், லிஸ்ட் பெருசா போகுது. எல்லாத்தையும் கடந்து நம்ம போகணும். உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ், சண்டை வராமலாம் எங்கேயுமே எந்த ஃபேமிலியும். ஓகேங்க, தேங்க்யூ. நான் இந்த கிஃப்ட் உங்களுக்கு தரல, இருக்கட்டுங்க, பிரச்சனை. நீங்களே ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு. நெக்ஸ்ட் டைம் பார்த்து. ஓகே, தங்கப்பில் ஏதோ கிஃப்ட் வச்சிருக்கோம். இது என்னடா சாக்லேட் பேபி மாதிரி சாக்லேட் ஹாட் சாக்லேட் அப்பாவுக்கு அம்மாவுக்கு. ஓகே சரி, வாங்கின கிஃப்டே தானே வாங்கிட்டு இருக்கோம், டிஃப்ரெண்டா இருக்கும். சூப்பர், தேங்க்யூ தங்கம். ஓகே ஃப்ரெண்ட், இதுதான் நம்ம வந்து சண்டையே இல்லை எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க எனக்கு. வாங்க, வேலை ஓடிக்கிட்டே இருக்குமா? அது உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஹஸ்பண்டுக்கு யோசிக்க கூட டைம் இருக்காது, அவங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க்கு தான். நம்ம வந்து நான் தான் இழுத்து பிடிச்சி இப்படி ஒரு பசங்க இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க ஆசைப்படுறாங்க ஏதாவது கொண்டாடணும் வைக்கணும்னு. அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை, இருந்தாலும் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு இப்போ ஓடி வந்திருக்காங்க. இப்போவும் வேலையை விட்டுட்டு தான் வந்திருக்காங்க. வேலை முடிஞ்சிச்சு, கரெக்டாக மணி 6:05. அதான் வேலை முடிஞ்சோடனே வந்திருக்காங்க என்ன. சரி ஓகே, அதுலேயும் எங்களை ஏமாத்திட்டாங்க, இனிமேல் எங்களுக்காக வந்த மாதிரி. அத்தனை நேரம் 7 மணிக்கு மேலே தான். அதான் ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து நாங்கள் அடுத்து சர்ச்சுக்கு போக போகிறோம். நான் சொல்ல வந்த பாயிண்டே முடிக்கல. நம்ம சண்டே போடல அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்களாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. கண்டிப்பாக ஒரு குடும்பம் இருந்தால், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் சண்டை வரதான் செய்யும். அதை சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான் லைஃப். சண்டையா செஞ்சு செவிச்சு பாருங்க, சண்டையா போட்டு ஜெயிச்சு பாருங்க. உண்மைதான், ஃபைட் பண்ணிட்டே இருங்க, அப்பதான் வந்து அன்பு அதிகமாயிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட், இன்னொரு கிஃப்ட். இது வந்து சித்தி பையன் நீங்க பாத்திருப்பீங்கல்ல, அவன் கொடுத்தது. அவனோட பொண்ணு கியூட்டா கொடுத்தா பாத்தீங்களா, அதுதான். இது என்ன கிஃப்ட்னு பார்க்கலாம். சூப்பர், கப்புள் வாட்ச். கப்புள் வாட்ச் கொடுத்துருக்காங்க, 2 பேருக்கு சேம். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட், இப்போ அடுத்து சர்ச்சுக்கு போயிட்டு மாதாவை பார்க்கலாம். சர்ச்சுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் பனிமய மாதா கோயிலுக்கு தான் போகிறோம். எப்போவுமே வந்து வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா மாதாவை போய் பார்த்தா ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த டைம் வந்து ஹஸ்பண்ட் வந்து எனக்கு எந்த கிஃப்ட்டும் கொடுக்கல அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட்டு, அவங்களே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். உண்மையாகவே இந்த ஜென்மத்தில் வந்து அவங்க எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய பெரிய கிஃப்ட்டு. அதனால் நம்ம வந்து இந்த கிஃப்டெல்லாம் எதிர்பார்க்குறது இல்லை. நம்மளுக்கு முடிகிறப்போ அவங்க கொடுப்பாங்க, நம்மளுக்கு கொடுக்காம வேறு யார் கொடுக்க போகிறாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க, இதெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டே போனேன். ஓகே ஃப்ரெண்ட், கல்யாண நாளுக்கு வந்து சிறப்பாக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. நல்லபடியாக எங்களோட கல்யாண நாள் இப்படி தான் போச்சு. ஓகே அனுக்குட்டி, ஒரு ஹாய், ஒரு பாய் சொல்லிடு. சொல்லு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய். ஓகே ஃப்ரெண்ட், பாய். தம்பி பாய் சொல்லிடு. தம்பிக்கு இருக்கிறதே தெரியாது, கிளாரிட்டி இல்லை. எனக்கு ஒரே ஒரு பாய்.